லேட்டஸ்டா ட்ரை பண்ணிருக்கீங்களா? அஜித் சார் வந்து ரொம்ப பயங்கர பேஸாக நான் வந்து விசுவாசமில் ஒர்க் பண்ணும்போது சொன்னேன், ஹாய் எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா, ஓகே வெரி நைஸ் சார், இப்படி இருக்கேன் ஓகேவா. கொஞ்சம் பில்லா சமயத்துலலாம் இவ்வளோ பேஸ் இருக்காது. சரித்திரத்தை ஒரு நிமிஷம் கொஞ்சம் பாருங்கள், அது நம்ம கற்றுக் கொடுக்குறது ஒன்று தான். நம்ம வாழணும்னா யார் வேணாலும் எத்தனை இருக்காது. வாலி சமயத்தில் வந்து அவருக்கு பேஸாக இருக்காது வாய்ஸ், ரொம்ப அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உங்கள் புக்கில் டென்ஷன் வேணான்னு நான் எழுதி வைக்கலையே. உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்க, பெரிய அழகினா ஓகே, உங்கள் மனசு உங்களை பற்றி என்னென்ன நினச்சிங்க, என்னை பற்றி என்ன நினச்சிங்க, போகிற பொண்ணுட்டெலாம் ஐ லவ் யூ லெவல்ஸ் ஒரு லோஃபர் நினச்சிங்களா, சொல்லுங்கள். உங்கள் மனசில் உங்களை பற்றி என்னென்ன நினச்சிக்கங்க, என்னை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கலாம். இதை தாண்டி நீங்கள் இன்னொன்று பண்ணுவீங்கண்ணே, இதே மாதிரி வித்தியாசமாக இன்னொன்று பண்ணுவீங்க. ரவி, நீ லைஃப்பில் செட் ஆகணும்னா அந்த பையன் பிரச்சனையை தோட விட்டுரு. இல்லை இப்படித்தான் வெட்டின்னு தெரிவானேண்ணா தொழில் பண்ணுறதை மறந்துடு. ஒருத்தனை பிடிக்கல இல்லை கோவத்துக்காகலாம் வெட்டி நினைக்கக்கூடாதுரா. தொழிலுக்காக செய்கிறியா செய், ஏன்னா அது தொழில். நீ என் கையில் பண்ணுற வேலையெல்லாம் அவுட் கையில் பண்ணின்னு இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் என் தம்பின்லாம் பார்க்க மாட்டான், அறுத்து போட்டு போயின்னே இருப்பான். பார்த்து நான் அப்புறம் வந்து நீங்கள் இந்த ஆக்ட்ரஸ்லாம் ஏஜ் ஆனால் எப்படி பேசுவாங்க? ரகுவரன் சார் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் ஓகேவா. ஏன்னா பாஷாவில் வந்து அவர் பேசியிருக்க விதம் எப்படி இருக்குன்னா, என்ன ரங்குசாமி உன் பையன் பயந்துட்டானா, அப்போ மாணிக் பாஷா நீ இந்த தொழிலுக்கு புதுசு குழந்தை மாதிரி, ஏதோ 7 நாள் என்ன முடிக்கிறேன் நீ, இவ்வளோ அளவுக்கு தான் இருக்கும். வேற அப்படியே முதல்வனில் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஒரு நாட்டோட தலைவங்கிட்ட பேசணும்னா முதல்ல எடுத்தோமா கவுத்தோமான்னு பேச முடியாது. ஒரு நாள் என் பதவியில் வந்து உட்காந்துப்பா, இது ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம் உனக்கு தெரியும் அப்படின்னு. சூப்பர்ண்ணே. அவர் கடைசி தருவாயில் பண்ணிட்டு இருந்த படம் நினைக்கிறேன், யாரடி நீ மோகினி. உன்ன மாதிரி பசங்க எல்லாம் அப்பனுக்கு கொல்லி போட கூட லாய்க்கு இல்லடா. 10 காசு சம்பாதிச்சுட்டேன்னு தலைகீழ நடக்காத, கடைசி வரைக்கும் எனக்கு எந்த நாயும் சோறு போட வேண்டாம். சேதுனாக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் அவருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் எங்கள் வீட்டில் இதிலெலாம் பேசும்போது இருக்குல்ல, அது வந்து பயங்கர க்யூட்டாக இருக்கும் அவர் பேசுது. இல்லைடா மணி, என்ன ஷூட்டிங்ஸ் பார்த்த சரியான காமெடி ஆகிப்போச்சுடா மணி. டேரக்டர் வந்து சீன் சொன்னாப்புல, ஃபர்ஸ்ட் அந்த சீன் வந்து அவர் சொன்ன மாதிரி ஹிட்டே ஆகலடா மணி அப்படின்னு. அப்புறம் நம்மளுக்கு நான் இருந்தாலும் விஜய் சார் பெரிய ஸ்டார்டா மணி, ஃபஸ்ட்டு எப்படி பேசுறது சொல்லிட்டு இனிஷியலாக கொஞ்சம் பயம். ஆனால் விஜய் சார் தான் ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணார், ரொம்ப ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொல்லி